ஒரு ஸ்டாக்குக்கு ஃபண்டமெண்டல்ஸ் இல்லாமல் நம்ம ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். பெனிஃபிட்ஸ் ஆஃப் சூஸிங் அ ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனி. ஏன்னா இப்போது ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனிஸ் வந்து மார்க்கெட்டே கீழே விழும்போது கூட அது மேலே போயிருக்கு அப்படின்ற மாதிரி ஏதாவது இன்ஸ்டன்சஸ் இருக்கா சார்? ஃபண்டமெண்டல்ஸாக ஒரு ஸ்டாக் பெட்டராக இருக்கான்னு பார்க்குறதுக்கு வந்து screener.in அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்குது. சார், ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் அனாலிசிஸ்னு வரும்போது உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் மிஸ்டேக்ஸ் டு அவாய்ட். ஹலோ ஜெபு வியூவர்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம யார் கூட இன்டராக்ட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சரவணன், ஃபுல் டைம் ட்ரெய்னர் with over 15 years of live market experience. He is also the founder of Tamil Share Market Academy. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் அனாலிசிஸ் ஆஃப் கம்பெனிஸ் அண்ட் செக்டர். பிகினர்ஸ்லேருந்து எப்படிலாம் இதை பண்ணலாம், நிறைய பேர் இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்களே, இதை இன்னும் சிம்பிளாக எப்படி பண்ணலான்ட்டு ஒரு எக்ஸ்பர்ட் கிட்டேருந்து ஆன்சர்ஸ் கிடைக்கும் நமக்கு. ஸோ லெட்ஸ் கோ இன் டு த வீடியோ. ஹலோ சார், வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஆல் குட் சார். ஃபைன் சார். இப்போது இந்த ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல்ஸ்னு வரும்போது சார், பிகினர்ஸ் ஹூ ஆர் கம்மிங் இன் டு த மார்க்கெட் இதை எப்படி பார்க்கலாம் அண்ட் இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சார்? சார், ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்றது ஸ்டாக் மார்க்கெட்டோட பேஸ் சார். ஒரு பிகினருக்கு வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட் அப்படின்னா ஃபண்டமெண்டல்ஸ். ஓகே. ஸோ ஒரு ஸ்டாக்குக்கு ஃபண்டமெண்டல்ஸ் இல்லாமல் நம்ம ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். ஓகே. அந்த ஃபண்டமெண்டல்ஸ்க்குன்னு சொல்லி நிறைய செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்கு. அது வந்து ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஆச்சு ஆக்சுவலி பேசிக்காக பார்க்கணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பெனியோடைய ப்ரொமோட்டர் ஹோல்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கம்பெனியோட ஸ்டாக் வந்து அந்த கம்பெனி ஓனர்ஸ் வந்து எவ்வளோ ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸ்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் அந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கம்பெனியோட வேல்யூ, ஓகேங்களா? ஸோ அது வந்து மார்க்கெட் கேப் வந்து லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ரீசெண்டாக மைக்ரோ கேப் அப்படின்னு கூட சொல்றாங்க. ஸோ லார்ஜ் கேப் அப்படின்னு நிறைய பேர் லார்ஜ் கேப், மிட் கேப்னு டெக்னிக்கல் வேர்ட் ஒன்றும் கிடையாது. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு 10,000 crores மேலே எந்தெந்த கம்பெனிஸ் எல்லாம் மார்க்கெட் கேப் இருக்கோ அது எல்லாமே லார்ஜ் கேப் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒரு பெரிய கம்பெனி. ஸோ மிட் கேப் அப்படின்னா ஒரு 5K to 10K crores. ஸோ அதெல்லாம் மிட் கேப். ஓகே. ஸோ ஸ்மால் கேப் அப்படின்னா பிலோ 5,000 crores இருக்கிற எல்லாமே நம்ம ஸ்மால் கேப் அப்படின்னு சொல்றோம். ஓகே. ஸோ ஃபைனலி மைக்ரோ கேப் அப்படின்னா 1,000 crores மினிமமாக இருக்கிறது எல்லாமே ஸ்மால். அப்போ ஒரு பிகினராக வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட பேஸ் தெரியும் போது அவங்க ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டரா, ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டரா அப்படின்றத பார்க்கணும். அப்போ ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டரா மார்க்கெட்டுக்குள்ள வராங்க அப்படின்னா ஆப்வியஸாக வந்து அவங்க லார்ஜ் கேப் ஸ்டாக்கை தான் சூஸ் பண்ணணும். வில் பி சேஃபர் சைட் ஃபார் தம். ஓகே. இல்லை சார் நான் ஒரு ஷார்ட் டேர்ம் பண்ணுறாங்க அப்படின்னா தே கேன் கோ ஃபார் மிட் கேப், ஸ்மால் கேப், எனி அதர் திங்ஸ். ஸோ அப்போ ஃபண்டமெண்டல்ன்றது ஒரு பேஸ் வேல்யூஸ். ஓகே சார். இப்போது இந்த நம்ம ஸ்டார்டிங் வித் பேசிக்னு போகிறதுனால சார், இந்த பேலன்ஸ் ஷீட் அண்ட் P&L ஸ்டேட்மெண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட், இதை வந்து இப்போது 11th 12th காமர்ஸ் படிக்கிறாங்கன்னா அதில் வந்திருக்கும். பட் பேசிக் எதுவுமே தெரியாதவங்களுக்கு இந்த பேலன்ஸ் ஷீட்டில் என்னென்னலாம் பார்க்கணும், இல்லை P&Lல எதெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறது சார்? எஸ், வெரி குட் கொஸ்டின். ஸோ இது வந்து ஒரு படித்தவங்க தான், அதாவது நீங்கள் சொல்ற மாதிரி ஒரு பிகாம் படித்தவங்க தான் பார்க்கணும். சில சார் அவங்க ஸ்கூலிங்ஸ் தான் முடிச்சிருக்காங்க, அவங்களும் பார்க்கணும்னா பேசிக் பீப்புளும் ரொம்ப பேசிக்காக பேலன்ஸ் ஷீட்டில் என்ன பார்க்கலாம்னா அவங்களோட நெட் ப்ராஃபிட் பார்க்கலாம் சார், எந்த ஸ்டாக்காக இருந்தாலும். ஸோ இயர் ஆன் இயர், எக்ஸாம்பிள் குவார்டர்லி ரிசல்ட் ஆர் இயர் ஆன் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்ரி 3 months ஒன்ஸ் இந்த கம்பெனி வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்போ நெட் ப்ராஃபிட் ஸ்டாண்டர்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ ஆப்வியஸாக நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஆப்வியஸாக சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ சேல்ஸ், நெட் ப்ராஃபிட் நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் கேஷ் ஃப்ளோ, அந்த கம்பெனி கிட்ட கேஷ் ஃப்ளோ மெயினாக இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஓகே. ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் எந்த பாயிண்ட் அவங்க மிஸ் பண்ணாலும் சரி, இந்த 3 பாயிண்ட்ஸ் அவங்க பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோடைய இந்த 3 பாயிண்ட்ஸில் அந்த கம்பெனியோடைய க்ரோத் வந்து பெட்டராக இருக்கும். ஓகே. ஓகே. பெனிஃபிட்ஸ் ஆஃப் சூஸிங் அ ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனி. ஏன்னா இப்போது ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனிஸ் வந்து மார்க்கெட்டே கீழே விழும்போது கூட அது மேலே போயிருக்கு அப்படின்ற மாதிரி ஏதாவது இன்ஸ்டன்சஸ் இருக்கா சார்? நிறைய இன்சிடென்ட் இருக்குது சார். எக்ஸாம்பிள் எடுத்துங்க, இப்போது நான் பர்டிகுலராக எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். இப்போ டாடா ஸ்டீல் அப்படின்ற ஒரு ஸ்டாக்ஸ் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் அப்படின்ற போது அந்த செக்டரே டவுனாக இருந்தாலும் அந்த ஸ்டாக் பெர்ஃபார்ம் பண்ணிடும் உங்களுக்கு. ஓகே. எக்ஸாம்பிள் நான் சொன்னப்போ சேல்ஸ், ஓகேங்களா? இது இல்லாமல் பாயிண்ட்ஸ் நம்ம சொல்லலாம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டெப்ட் ஃப்ரீ கம்பெனின்னு சொல்லுவாங்க. அது மேஜரான திங். எக்ஸாம்பிள் எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் இந்த கம்பெனி டெப்ட் ஃப்ரீனா கடனே இல்லாத கம்பெனிஸ். ஸோ ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி வந்து ஒரு கடன் இல்லாமல் இன்னைக்கு தேதிக்கு பிஸ்னஸ் பண்ணுறது இஸ் வெரி குட். ஸோ அதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக புக் வேல்யூன்னு சொல்லுவாங்க, அண்டர் வேல்யூ ஸ்டாக்ஸ். அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து லோயர்
லெவல்ல இருக்கா, the same time இந்த பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ அதுவே உங்களுக்கு செக் பண்ணிடலாம். ஸோ அண்டர் வேல்யூடா இருக்குன்னா இது கரெக்டான வேல்யூக்கு வரும், அதனால மேலே போகும் அப்படின்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம். கிட்டத்தட்ட சொல்லலாம் ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து சீப்பா கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம், டிஸ்கவுண்ட்ல ஒரு டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ அதை கோரிலேட் பண்ணி நம்ம பி ரேஷியோன்னு சொல்லுவாங்க, அது பிரைஸ் டு ஏர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிரைஸ் டு ஏர்னிங் நிறைய பேர் இந்த நீங்க சொன்ன டெக்னிக்கல் வரலாம் பார்க்க தேவையில்ல, ஜஸ்ட் பிரைஸ் டு ஏர்னிங் வந்து பிலோ 20 இருக்கான்னு பாருங்க. ஓகே ஓகே, அந்த வேல்யூல இருந்தாலே நீங்க ஆப்வியஸா நீங்க வந்து பை பண்ணலாம். பட் இது எல்லாமே இப்ப நம்ம பார்த்த இந்த ஃபண்டமெண்டல்ஸ் இது எல்லாமே சார் ரொம்ப டெக்னிக்கலா சொல்றீங்க, இதெல்லாம் நான் எங்க போய் லேர்ன் பண்ணலாம் அப்படின்றது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு டூல் அப்படின்னா என்ன கேட்டீங்கன்னா, ஒரு ஃபண்டமெண்டல்ஸா ஒரு ஸ்டாக் பெட்டரா இருக்கான்னு பாக்குறதுக்கு வந்து screener.in அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கு. ஓகே, ஸோ அந்த வெப்சைட்ல நீங்க எந்த ஸ்டாக்கோட நேம் கொடுத்தீங்கனாலே அந்த ஸ்டாக்கோட இப்ப நம்ம சொன்ன பி ரேஷியோ, ப்ரொமோட்டர், இது எல்லாமே அந்த ஸ்டாக் இண்டிவிஜுவல் ஸ்டாக்கோட டீடைல்ஸ் கிடைச்சிரும். அதுல போய் நீங்க ஈஸியா யார் வேணா நார்மல் லேமேன் கூட நம்ம போய் செக் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே சார், இப்போ ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல்ஸ் இது ரெண்டுத்தையும் நிறைய பேர் கோரிலேட் பண்றாங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு கீ டிஃபரன்ஸ் இது ரெண்டுத்துக்கும்னா எப்படி சார் பார்க்கலாம்? சார் டிஃபரன்ஸ்ன்றது ஃபினான்ஷியல்ன்றது கம்பெனியோட ஆப்ரேஷன் சார். ஓகே, எக்ஸாம்பிள் வந்து அவங்களோட நான் சொன்ன பார்த்தலாம் சேல்ஸ் எப்படி இருக்கு, ஸோ நெட் ப்ராஃபிட் எப்படி இருக்கு, அவங்களுடைய கேஷ் ஃப்ளோ எப்படி இருக்கு, ஆஃப்டர் டாக்ஸ் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுடைய அசெட்ஸ் டெப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதே நம்ம வந்து ஃபண்டமெண்டல் பாயிண்ட்ஸாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன், ஸோ அதே மாதிரி இபிஎஸ் ஏர்னிங் பர் ஷேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸ். ஸோ இது எல்லாமே நம்ம பார்க்கணும். இது ரெண்டுமே வந்து பேலன்ஸ் ஷீட்டோட கம்பேரிட்டிவ். பட் இப்போ நாம சொன்ன பாயிண்ட்ஸ்க்கு டிஃபரன்ஸ் இருக்கு சார். ஓகே ஓகே சரி, இப்போ நம்ம அனாலிசிஸ்னு பார்க்கும்போது நிறைய பேர் இந்த ரேஷியோஸ் நிறைய சொல்றாங்க சார், ஏகப்பட்ட ரேஷியோஸ் சொல்றாங்க. இதுல வந்து பிகினர் ஸ்டார்ட் பண்ணணும்னா நீங்க இந்த 2 ரேஷியோ பார்த்தா போதும், அண்ட் அந்த 2 ரேஷியோஸை சிம்பிள் லேமன் டேர்ம்ஸ்ல எப்படி கால்குலேட் பண்ணலாம் சார்? சார் ரேஷியோஸ்ன்றது அந்த கம்பெனி நம்ம பார்த்தல பேலன்ஸ் ஷீட், அந்த பேலன்ஸ் ஷீட்ல ரேஷியோஸ் கொடுத்துருவாங்க சார், வேல்யூஸ் கொடுத்துருவாங்க. அந்த ரேஷியோஸ் பெட்டரா இருக்கா இல்லையா அப்படின்ட்டு நீங்க பாக்குறதுக்கு நம்ம ஒரு 3 பாயிண்ட் பார்த்தா போதும். அந்த கம்பெனியோட புக் வேல்யூ, பிரைஸ் டு ஏர்னிங் அண்ட் தென் நெட் கேஷ் ஃப்ளோ. ஸோ இது 3மே ஆப்வியஸா இருந்ததுன்னா உங்களுக்கு ரேஷியோஸ் பெட்டரா தான் இருக்கும். அகைன் இந்த 3மே எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா பி ரேஷியோன்னு பார்த்தோம், அது வந்து பிலோ 20 இருந்தா போதும். ஓகே அகைன் அதே மாதிரி ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பாத்தீங்கன்னா எபோவ் 50% மேல இருக்கும் எந்த கம்பெனியா இருந்தாலும் சரி உங்களுக்கு. அதுக்கப்புறம் கேஷ் ஃப்ளோ அப்படின்னு சொல்றோம் இல்லையா, தேர்ட் ஒன், அது வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் நம்ம +1ல இருக்கணும் மினிமம். எக்ஸாம்பிள் அது +1 இருக்கலாம், அது 50 இருக்கலாம், 100 இருக்கலாம். பட் இந்த 3 கிரைட்டீரியா பார்க்கும்போது எல்லா அந்த ரேஷியோஸ் கிரைட்டீரியா நமக்கு ஃபுல்ஃபில் ஆயிடும் சார். ஓகே, அதாவது கேஷ் ஃப்ளோ வந்து பாசிட்டிவ்ல இருக்கணும். எஸ், பாசிட்டிவ்ல இருக்கணும், நெகட்டிவ்ல இருக்க கூடாது. ஓகே, அது வந்து நெட் கேஷ் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்கிரீனர் அந்த வெப்சைட்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அந்த டூல்ல. சோ அந்த நெட் கேஷ் ஃப்ளோ மட்டும் +ல இருக்கான்னு பார்க்கணும். ஓகே சார், இப்போ இது வந்து பேசிக்ஸ் இதெல்லாம் பார்த்தா ஓகே, ஏதாவது ஒரு 2 பர்டிகுலர் ரேஷியோஸ் சார், இந்த 2 ரேஷியோஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணுங்க, இதை பார்த்தா நீங்கள் இப்படி இது பண்ணலாம், அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரேஷியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புக் வேல்யூ அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா டெப்ட் ஃப்ரீ. ஓகே, ஒரு ஸ்டாக் வந்து புக் வேல்யூன்றது அண்டர் வேல்யூ சீப்பாக கிடைக்குது, அதே மாதிரி அந்த கம்பெனிக்கு கடனே கிடையாது, ஸோ வித்தவுட் டெப்ட். ஓகே, ஸோ அப்போ இந்த ரேஷியோஸ் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆச்சு அப்படின்னா அந்த ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸ் லாங் டேர்முக்கு பெட்டராக இருக்கும் சார். ஓகே ஓகே, ஸோ சூஸ் பண்ணலாம் சார். இப்போ இன்வெஸ்டிங்க்கு ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல்ஸ் ஓகே, ட்ரேடிங்னு வரும்போது இதை பார்க்கணுமா இல்லை இது நெசசரியா அப்படிங்கிறது சார்? ஸோ இன்ட்ராடேக்கு ஃபண்டமெண்டல்ஸ் நாட் ரெக்யர்மெண்ட் சார், பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, எய்தர் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், லாங் டேர்ம், மிட் டேர்ம், ஷார்ட் டேர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் லாங் டேர்ம்னா எபோவ் 1 இயர், மிட் டேர்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிலோ 6 months, ஷார்ட் டேர்ம்னா மேக்ஸிமம் 1 or 2 months சார். ஓகே ஓகேங்களா. இதே நீங்க ட்ரேடிங்லயே வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ராடேன்னு சொல்லுவாங்க. நீங்க அடுத்த क्वेश्चन ட்ரேடிங் இன்ட்ராடே அப்படின்னா 9:15 பை பண்ணி 3:30 பொசிஷனை க்ளோஸ் பண்ணா அது இன்ட்ராடேன்னு சொல்லுவாங்க. சோ அதுலயுமே வந்து இன்பில்ட் இல்ல ஸ்கேல்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஸ்கேல்பிங் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, மேக்ஸிமம் 1 hour குள்ள உங்க ட்ரேடை பை பண்ணி செல் பண்றீங்க. ஓகே, சோ 1 hour குள்ள ட்ரேடை பை பண்ணி செல் பண்ணும்போது உங்களுக்கு இன்ட்ராடே பண்ணும்போது உங்களுக்கு ஃபண்டமெண்டல்ஸ் நாட் ரெக்வயர்ட் சார். என்ன ரீசன், நம்ம நெக்ஸ்ட் டே கேரி ஃபார்வர்ட் பண்ண போறது. சோ அதுக்கு நம்ம பேசிக்கலி டெக்னிக்கல் சார்ட் அனாலிசிஸ் மட்டும் நம்ம பார்த்தோம்ல more than enough. Okay, உங்களுக்கு ட்ரேடிங் ரைட். இப்போ செக்டார் ட்ரெண்ட் அண்ட் ஸ்டாக் பர்ஃபார்மன்ஸ், இந்த செக்டார் ட்ரெண்ட் தனியாக அனலைஸ் பண்ணி ஸ்டாக் பர்ஃபார்மன்ஸ் தனியாக அனலைஸ் பண்ணணுமா, இல்லை வாட் இஸ் த கோரிலேஷன் சார்? ஆக்சுவலி இது நீங்கள் கேட்ட கொஸ்டின் நல்ல கொஸ்டின். செக்டாரில் தான் ஸ்டாக்ஸே வருது சார். ஆமாம், எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஒரு ஆயில் செக்டார் எடுக்கிறோம் அப்படின்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரின்னு வச்சுக்கலாம். ஸோ அது ஆயில் இண்டஸ்ட் செக்டார், ரிலையன்ஸ் இண்டஸ்ட் ஸ்டாக்ஸ். ஸோ இது ரெண்டுத்துக்குமே கோ ரிலேஷன்ஸ் இருக்கு. அன்லஸ் அந்த பர்டிகுலர் ஸ்டாக்ஸ்க்கு ஏதாவது நெகட்டிவ் நியூஸோ பாசிட்டிவ் நியூஸோ இல்லாத போது செக்டார் பர்ஃபார்ம் பண்ணணும் சார் உங்களுக்கு. ஓகே ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த
ரிலையன்ஸ்க்கு ஒரு இப்போ வார் நடந்துட்டு இருக்க எக்ஸாம்பிள், இப்போ ஜியோ பொலிட்டிக்கல் ரீசனால ஸோ நம்மளுடைய இம்போர்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம தான் நிறைய இம்போர்ட் பண்றோம். ஸோ நம்மளுடைய இம்போர்ட்ஸ் ரெடியூஸ் ஆகணும், ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அந்த பர்டிகுலர் செக்டர் அஃபெக்ட் ஆகும், ஸ்டாக்குமே அஃபெக்ட் ஆகும். ஓகே. ஸோ ஜியோ பொலிட்டிக்கல் ரீசனா அஃப்கோர்ஸ் நெக்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐன்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஏஐமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பபுள்ஸ் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக், பட் இதுலயுமே ஒரு சில பர்டிகுலர் ஸ்டாக்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு பேசிக் வந்து ஃபண்டமெண்டல் சார். ஃபண்டமெண்டல் இந்த ஸ்டாக் பர்ஃபார்ம் பண்ணாதான் நம்ம சொல்லலாம் அண்டர் வேல்யூ லோவரா இருக்கும். அட் சேம் டைம் வந்து கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருக்கும் போது அந்த செக்டாருக்கு அது கேரி பண்ணாது. ஸோ அந்த ஸ்டாக் மட்டும் உங்களுக்கு பூம் ஆகும். ஓகே, அதாவது இன் ஸ்பெசிஃபிக் சிச்சுவேஷன்ஸ் மட்டும் இது ரெண்டும் மூவ்மெண்ட் மிஸ்மேட்ச் இருக்கும், மற்றபடி சேர்ந்தே தான் சேம் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு கோரிலேட் ஆகும். ஓகே சார், ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் அனாலிசிஸ்னு வரும்போது உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் மிஸ்டேக்ஸ் டு அவாய்ட், நான் இந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் பண்ணாதீங்க, இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னா என்ன சார் சொல்லுவீங்க? ஃபண்டமெண்டல்ஸை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக என்ன சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம் சேல்ஸ், அந்த ஒரு கம்பெனியோட சேல்ஸை பேஸ் பண்ணி மட்டும் அந்த கம்பெனி பெட்டராக இருக்குன்னு சொல்ல முடியாது சார். ஓகே, எக்ஸாம்பிள் ஃபண்டமெண்டல்ஸ் எடுத்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 5 கிரைட்டீரியாஸ் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும். ஓகே, அந்த கிரைட்டீரியா ஃபுல்ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு ஆப்வியஸாக அந்த ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸும் பெட்டராக இருக்கும். ஓகே, எக்ஸாம்பிள் அந்த 5 கிரைட்டீரியா சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, பி ரேஷியோ சொல்லலாம், அதான் ப்ரைஸ் டு ஏர்னிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது புக் வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்லலாம், செகண்ட் ஒன். தேர்ட் ஒன் ஏர்னிங் பர் ஷேர், EPS. ஸோ அதோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும். ஓகே, ஸோ அண்ட் தென் ஃபோர்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா டெப்ட் ஃப்ரீ, ஆப்வியஸாக கடனே இல்லாத கம்பெனிஸ். ஸோ லாஸ்ட் 5th பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸ். ஸோ ப்ரொமோட்டர் எவ்வளோ இருக்கலாம், 50% எபோவ் இருக்கணும். ஓகே, ஸோ இந்த 5 கிரைட்டீரியா ஃபுல்ஃபில் பண்ணும்போது நீங்கள் ஒரு ஸ்டாக் ஃபண்டமெண்டலாக சூஸ் பண்ணும்போது ஆப்வியஸாக அந்த ஸ்டாக் வந்து லாங் டேர்முக்கு பெட்டர் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். இதில் ஒரு பாயிண்ட் மட்டும் நான் ஆட் பண்ண மறந்துட்டேன், இல்லை டிவிடெண்ட் ஈல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, எக்ஸாம்பிள் ஒரு சில பேர் இந்த FDயோட கம்பேர் பண்ணோம் சார், நான் FDயில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கேன் சார். ஸோ அந்த மாதிரி என்னோட ஸ்டாக்லையுமே என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா இந்த டிவிடெண்ட் எந்தெந்த ஸ்டாக்லாம் அதிகமாக கொடுக்குறாங்களா, எக்ஸாம்பிள் FDயில் இன்னைக்கு அரௌண்ட் 5 to 6% கிடைக்குது நமக்கு. ஸோ அதோட அதிகமாக ஒரு 10 to 15% டிவிடெண்ட் எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் கொடுக்குறாங்களோ அந்த ஸ்டாக்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது லாங் டேர்முக்கு உங்களுக்கு ஆஸ் வெல் அஸ் ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் யூ வில் கெட் பெனிஃபிட். அட் சேம் டைம் டிவிடெண்டும் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸும் நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கு. சரி, இந்த டெப்ட் ஃப்ரீ கம்பெனிஸ் பார்க்கணுன்ற மாதிரி சொன்னீங்க, பட் நீங்களே இன்னொரு பாயிண்ட்டும் சொன்னீங்க, டெப்ட் ஃப்ரீ கம்பெனிஸ் ரொம்ப ரேர் இந்த மாதிரி டைம்ல கிடைக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி. பட் இந்த டெப்ட் ஃப்ரீ கம்பெனிஸ் நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னா இந்த டெட் இவ்வளோக்குள்ள இருந்தா ஓகே அப்படின்னா எவ்வளோ சார்? அந்த கம்பெனி உள்ள 20 to 30% டெப்ட் கேன் பி மேனேஜபிள் சார். ஓகே, ஸோ அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெப்ட் இருந்தால் அதை பேஸ் பண்ணி அசட்ஸ் இருக்கும் அந்த கம்பெனி. ஸோ கடன் இருக்கு, பட் ஆனால் அசட்ஸ் அண்ட் தென் ஃப்ளோ இருக்கு, அந்த பிசினஸ் நடக்குது, சேல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ ஆப்வியஸாக அந்த டெப்ட்டை வந்து தே கேன் ரெடியூஸ். ஓகே, அதே மாதிரி நீங்கள் ஃபர்ஸ்ட் கேட்ட கொஸ்டின் வந்து நிறைய கம்பெனிஸ் டெப்ட் ஃப்ரீயா இல்லை அப்படின்னு சொன்னீங்க. அஃப்கோர்ஸ் மோர் தென் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் டேட்டா படி 7200 ஸ்டாக்ஸ் மேலே ட்ரேட் ஆகுது சார். ஸோ இந்த 7200 ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒரு 700+ ஸ்டாக்ஸ் மேலே டெப்ட் ஃப்ரீ கம்பெனி இருக்கு. ஓகே, பட் நிறைய பேருக்கு அது அந்த ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நான் ஒரு டூல், ஸ்க்ரீனர் அப்படின்னு ஒரு டூல் இருக்கு, அந்த டூலில் போய் நீங்கள் செக் பண்ணீங்கன்னா தெரியும். ஸோ எந்தெந்த ஸ்டாக்லாம் கடன் இல்லை, அதாவது டெப்ட் ஃப்ரீ அப்படின்ற ஸ்டாக்கை நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணலாம், ஸ்க்ரீனிங் பண்ணலாம். ஓகே, ஸோ அதில் அந்த டெப்ட் ஃப்ரீ கம்பெனிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், ஃபண்டமெண்டல்ஸ் செக் பண்ணிட்டு we can start investing. ஓகே, ஓகே, சரி, இப்போ எல்லாமே சுற்றி பார்த்தோம், பட் ஒரு சிம்பிளாக ஒரு செக்லிஸ்ட் மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் நான் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா ஃபைனலி நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவீங்கன்னா என்ன சார்? ஸ்டார்டிங், ரைட் ஃப்ரம் ஸ்டார்டிங். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக கேட்கலாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்ன அதே பாயிண்ட்ஸ் தான் நம்ம பார்க்கணும் சார். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எனக்கு அந்த 5 பாயிண்ட்லாம் வேணும் சார், எனக்கு ரொம்ப ஷார்ட்டாக ஒரு 3 பாயிண்ட்ஸ் மட்டும் என்ன சொல்லிடுங்க சார். இந்த 3 பாயிண்ட்ஸ் இருந்தால் நான் லாங் டேர்முக்கு ஒரு ஸ்டாக்ஸை வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங். ஓகே, ஸோ மோர் தென் 50%. ஸோ எந்தெந்த கம்பெனிலாம் 50% மேலே ஹோல்ட் பண்ணுறாங்களோ அவங்கள நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட், டெப்ட் ஃப்ரீ, ஸோ கடனே இல்லாத கம்பெனிஸ். ஓகே, ஸோ ஆப்வியஸாக கடன் இல்லாமல் இன்னைக்கு ரெண்டுக்கு பிசினஸ் பண்ணுறது ஒரு பெரிய சேலஞ்சிங். ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா புக் வேல்யூன்னு சொல்லுவாங்க, அது அண்டர் வேல்யூவாக இருக்கணும். ஓகே, ஸோ எப்படி சார் அண்டர் வேல்யூன்னு சொல்லுவாங்க, ஓவர் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஸோ அது எப்படி அண்டர் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ எக்ஸாம்பிள், எந்த ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து 30 rupees இருக்குன்னு வச்சுக்கலாம், புக் வேல்யூ 30 rupees இருக்கு, ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து 90 rupees இருக்கு. ஓகே, நான் ரிப்பீட் பண்றேன், 30 rupees புக் வேல்யூ, ஸ்டாக்கோட பிரைஸ் 90 rupees. அந்த 30 rupees இருக்கிற புக் வேல்யூ நம்ம 3 மல்டிப்ளை பண்ணும், இது 3 times இருக்கான்னு பார்க்கணும். ஸோ பிலோ 3 times குள்ள இருந்ததுன்னா நம்ம ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே அண்டர் வேல்யூவா இருக்குன்னு அர்த்தம். ஓகே, எக்ஸாம்பிள் 30 rupees புக் வேல்யூ இருக்கு, ஸ்டாக்கோட பிரைஸ் 90 இருக்கு, 70 இருக்குன்னா ஓகே. ஸோ அது அதை விட அதிகமாக ஒரு 120 இருக்கு, 300 இருக்கு அப்படின்னா அது வந்து ஓவர் வேல்யூவேஷன். அப்போ நம்ம அண்டர் வேல்யூவா வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது பெஸ்ட். ஓகே, ஸோ இந்த 3 செக் பாயிண்ட் ஃபாலோ பண்ணோம்னா இட் பி ஈஸி சார். கிரேட் சார். அதாவது இந்த ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல்ஸ் ரொம்ப லேமனுக்கு கூட புரியுற மாதிரி ரொம்ப சிம்பிள் டேர்ம்ஸ்ல பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். ஐ திங்க்
எங்கள் ஆடியன்ஸ்லேருந்து நிறைய இன்சைட்ஸ் கேதர் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் ஷேரிங் யுவர் நாலேஜ் சார். தேங்க்யூ ஃபார் பீயிங் ஆன் தேங்க்யூ சார், வெல்கம். தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் Zebu சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.